புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். காலையில ஜாக்கிங் போகும்போது போட்டா அவருக்கு மூட்டு வலியாம்பா. கார் இல்லாம வெளியே வர மாட்டாரா? ஆமா, பேசாம நைட்டு வீட்டுல போய் போட்டா. ஏய் மச்சான், அது மாடர்ன் மாதிரி இருக்க கூடாதான்டா, ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணுமா. அவன் காலையில எதுல போறான்? ஏர்போர்ட் வரைக்கும் கார்ல, அப்புறம் பிளைட்லயா? NH ரோட்லயா போறான்? ஹைவேஸ்ல அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது இல்ல? இதுதான் அந்த ரோடு. இது வழியா தான் அவன் கார் வரும். இந்த ஜாயின் ரோட்ல தான் நம்ம லாரி வெயிட் பண்ணணும். நாம அவனை தூக்க போற ஸ்கெட்ச் இதுதான். சொல்லு ரைட்டு. பாய், வண்டியில குழந்தைங்களாம் இருக்கு. டீல திங்கல முடிச்சு கொடுத்துறேன். டைம் இல்ல, இன்னைக்கே முடிச்சிடு. இல்ல பாய், பாய். ஹலோ, போனை பாய்ட்ட கொடு. வாப்பா வேற வேலையா இருக்காரு, விஷயத்த சொல்லு. பிளான் கேன்சல்னு சொல்லிடு. என்ன ரேட்டு? கோபி, பிளான் கேன்சல். பாய் கேட்டா? பாய்ட்ட நான் சொல்லிக்கிறேன், பிளான் கேன்சல். ரைட்டு வேணாம்னு சொன்னாங்க. டேய், உனக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு, நானா ரைட்டா? முடிச்சிடு. ரைட்டு கேட்டா? போனை ஆஃப் பண்ற. பாய்கிட்ட பிளான் கேன்சல் சொல்லிட்டியா? போன் நசீர் வச்சிருக்கான். நசீர் வச்சிருக்கானா? சரி, டிரைவருக்கு ஃபோன் பண்ணு. எதுக்கு? பண்ணு சொல்றேன். ஏன்? சொல்றேன் மச்சான், பண்ணு. என்னாச்சு? போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஏய், எங்கடா போற? டேய், குழந்தைங்களா? வேணாம், போயிடலாம். ஏய் மச்சான், கோபப்படாத. சொன்னா கேளு. உடம்பு நான் தான் போட வேணாம்னு சொன்னேன்டா. நான் தான் போட சொன்னேன். பாய், நான் தான் திங்கக்கிழமை முடிக்கிறேன்னு சொன்னல. குழந்தைங்க பாய், மனசு வலிக்குது பாய். கை நீட்டி காசு வாங்கும் போது மட்டும் வலிக்கல இல்ல? மனசு கேட்கல பாய். நீ போயிட்டு அப்புறம் வா. ரைட்டுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்கல்ல, அதான் உங்க தலையில துப்பாக்கி வச்சு ஆட்டிட்டு போறான். ரைட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுத்து போட்டிருக்கலாமோ? பாப்பா, உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏண்டா, நான் தான் நசீர் மேல துப்பாக்கி வச்சேன்னா நீ பாய் தலையில துப்பாக்கி வைப்பியா? அவன் என்ன கொன்னுட்டா, நீ என்ன பார்த்துட்டு சும்மா இருப்பியா? அவனை வெட்டி கூறு போட்டுற மாட்டேன். எல்லாம் நீ இருக்கிற தைரியம் தான் மச்சான். ஏன் மச்சான், நம்ம எவனையோ கொல்ல போய் பாவம் 2 பிஞ்சு குழந்தைங்க செத்து போச்சு. நம்ம என்னமோ அடுத்தடுத்து பாவத்தை அதிகமா பண்ணிட்டு போறோமோன்னு தோணுது. பேசாம தொழில விட்டு வேற ஏதாவது பண்ணலாமே. நீ என்ன சொல்ற? ஆமா, உங்க அப்பா 4 சாராய கடை, எங்க அப்பா 8 லான்ச் வச்சிருக்கானுங்க வேற தொழில பாக்குறதுக்கு. வாடாடே.
இந்தாண்ணே டீ. ரைட்டு எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். சரியா 6 மணிக்கு ஹார்பர் பக்கத்தில் இருக்கிற எண்ணூர் பிரிட்ஜ் கிட்ட போட் வந்துடும். அதில் ஏறி சரியா 2 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா கப்பல் வெயிட் பண்ணும். அந்த கப்பல்ல ஏறிட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரைட் பாம்பே தான். என்ன வரிச்சூர் பெருமாள் வர சொல்லுங்க. என்னது? வேண்டாம் ரைட்டு. இந்த நிலைமையில அவன் எதுக்கு? வேலை இருக்கு. வேண்டாம், நான் சொல்றதை கேளு. அவன் வந்தா வீணான வர சொல்லுங்க. சொன்னா கேட்க மாட்டேன். ஹலோ பெருமாளா, நான் தான் பேசுறேன். ரைட்டு, உடனே ஒன்று வர சொன்னாப்ல. ஆமா வா. பயந்தே போயிட்டேன். இது உங்க வீடா? அப்பாடா. 2-3 நாளா ஒரு வீட்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க. நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா பயந்துட்டு இருப்பீங்க. அன்னைக்கு பஸ்ல அந்த புலி மூட்டையும் உங்களால சமாளிக்க முடியல. இவனுங்கெல்லாம் அவனை விட பயங்கரமான ஆளா இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்துட்டு அப்புறமா போயிடுறேன். ஐயோ, அவங்க வந்துட்டாங்க. மோசமானவங்க. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். முடிஞ்ச நீங்களே போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஐயோ, எங்க போறீங்க? போகாதீங்க, கொன்னுடுவானுங்க. ஐயோ, என்ன நடக்க போதும்? நம்ம கஸ்டடியில தான் இருந்தா தப்பிச்சு வந்துட்டா. மச்சான் போய் கூட்டினு வாடா. என்ன ஓவரா பேசுற? உள்ள புந்து தூக்குறது எவ்வளவு நேரம்? ரைட்டு வானா. ரைட்டா? ஏய் போ போங்கடா. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் போயிட்டு வரட்டுமா? ரைட்டா? கிழவி, அந்த பொண்ணு தனியா இருக்கு. ராத்திரி நேரம் வீட்டுல வேற யாரும் இல்ல. நான் வர வரைக்கும் கூட கொஞ்சம் ஒத்தாசையா இரு. சரி, இருக்கிற ரைட்டு. ஏமா பாப்பா, எவனோ கெடுக்க வந்தான் பயந்துகிட்டு இந்த படுவாரி கிட்ட வந்து மாட்டுனு. இந்த ரைட்ட இதுக்கு முன்னால பாத்துருக்கிறியா? எங்க? கோவில்ல. அதான் வெள்ளிக்கிழமை பார்த்து நல்லவனுன்னு நம்பி வந்திருக்கேன். இன்னைக்கு உனக்கு சனி பிடிச்சு சின்ன பின்னமாக போற. இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்க இருந்துட்டு நான் காலையில போயிடுவேன். பிளாக் பாத்தில் படுத்தா தூக்கம் வரலன்னு தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த கரையாச்சு உன் கதை. இவனுங்களுக்கு பயந்துகிட்டு நான் டையும் கூட அடிக்கிறது இல்ல. அசிங்கமான பொண்ணு கிடைச்சாலும் இவனுக்கு விட மாட்டானுங்க. நீ அழகா வேற இருக்கியா, அல்லோல பட போற. ஐயோ, வந்துட்டோம். கிழவி வேற தனியா விட்டுட்டு போயிட்டாலே. கீதா, என்னம்மா இந்த நேரத்துல? என்னாச்சுமா?
கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ற மோகனுங்கிற இன்ஜினியரை லவ் பண்ற. அவர் என்ன ஏமாத்திட்டாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவர்கிட்ட கேட்டா இப்ப பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாருன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரியுமா? ஐயோ, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாருண்ணா. தெரிய வேணாம், தெரிஞ்சா ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடுவான். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணா நீங்க தான். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, தைரியமா போ. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, பரீட்சையில ஃபெயில் ஆயிடுச்சான். வீட்டுல வந்து உங்ககிட்ட சொன்னா நீ திட்டு வேணும், இங்க வந்து அழுதுட்டு இருக்கு. நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். போ. நீ எப்ப பாஸ் ஆயிருக்க இப்ப வருத்தப்படுறதுக்கு? போ. வர ரைட். போமா. அன்னைக்கு உன்னை எங்க வீட்ல இருந்து தூக்கிட்டு போனாங்கல்ல, இனிமே உன்னை தூக்காம இருக்கணும்னா இந்த இடம் தான் உனக்கு சேஃப்டி. உனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே இரு. இல்லடி, எல்லாம் ரவுடி பசங்களா இருக்காங்க. நான் எப்படி இங்க தங்க முடியும்? எனக்கு பயமா இருக்குடி. நீ பயப்படுற அளவுக்கு அவங்க ஒன்றும் மோசமானவங்க இல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க. பார்க்கத்தான் முரடனுங்க. நான் ஒரு சவுண்ட் விட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே மிரண்டுடுவானுங்க. உன்ன மாதிரிதான் எல்லா பொம்பளைங்களும் அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க. ஆனா அவங்க அப்படி இல்ல, பொம்பளைங்கள ரொம்ப மதிப்பாங்க. விதி அவங்களுக்கு இப்படி ஒரு தொழிலை கொடுத்துச்சு. ஒரு பொண்ணு மனசுல யாராவது இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறமா சும்மா காட்டி கூட அந்த பொண்ணுகிட்ட பேச போக மாட்டாங்க.